Good evening everyone, this is Murshid Hussain. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா 2027 A-level exam batch ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ இது இருக்கும். நார்மலாகவே தெரியும் 2027 நீங்கள் A-level எக்ஸாம் செய்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் லாஸ்ட்டாக நீங்கள் O-level செஞ்சுருப்பீங்க. O-level செஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப் ஆகவும் பெரிய ஒரு ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆகியிருப்பீங்க. ஸோ இங்கே மூவ் ஆகிற டைமில் நீங்கள் என்ன விஷயங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும், கட்டாயம் அவாய்ட் பண்ணணுங்கிற விஷயத்தை நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ O-level முடித்த உடனே உங்களுக்கு A-level கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கள் சென்னதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி உங்களோட சீனியர் ஆக்கள் சென்னதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரீமை சாய்ஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஏனோ தானோன்னு சொல்லியா படிச்சுட்டு இருப்பீங்க. மற்றபடி ஒரு பேட்டர்னில் போயிட்டு மாட்டிச்சு. இதான் உண்மை. சில டைமில் நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் ஃபாலோ பண்ணுறாளாக இருந்திக்கலாம், இல்லாட்டி ஃபிசிக்கலாக கிளாஸ் ஃபாலோ பண்ணுறவராளாக இருந்திக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் உங்களோட லைஃபுக்கும் உங்களோட படிப்புக்கும் கட்டாயம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏனென்றா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் விட்டீங்கன்னா லைஃப் லாங் அந்த மிஸ்டேக்கால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டி வரும். அதால் நான் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அந்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணுமெண்டா கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணத்தான் வேண்டி வரும். அந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்னென்னா, A-level முடித்தா அடுத்த ஸ்டெப் யூனிவர்சிட்டி தான். யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போனீங்கன்னா ஓகே ஃபன் எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இருந்தும் O-level A-level அடுத்தது யூனிவர்சிட்டி லைஃப் இதான் ஆகவும் பெரிய ஸ்டெப் அறிக்க போகுது உங்களோட இந்த லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. O-level முடிச்சு போட்டு A-levelக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த A-level டைமில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ண போகிறேன்னா அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். O-level பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9 பாடங்கள் இருந்திருக்கும். இப்போ நாளைக்கு எக்ஸாம் வந்தால் நீங்கள் அதுக்கு முதலாண்டு ஏதாவது விஷயத்தை பார்த்துட்டு போனால் இல்லாட்டி சும்மா இப்போ மெட்ஸ் பேப்பர் அதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக ஏதாவது கேள்வி செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு A வரும். A இல்லை A+ வரும். 100 எடுக்கலாம். 9 நாள் படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த 9 பாடத்தில் 9 எடுக்கலாம். எடுத்திருப்பீங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதிருப்பீங்க, உங்களுக்கு வழங்கும். இப்போ நிறைய பேர் விடுற மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் O-level மாதிரி தான் A-levelன்னு சொல்லி போட்டு நீங்கள் வளமையாக கிளாஸுக்கு போகிற, வீட்டை வார, திருப்பி கிளாஸுக்கு போகிற இப்படி இருப்பீங்க. ஆனால் A-level O-levelன்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணுற டைமில் உண்மையாக தானே நான் உங்களுக்கு சொல்லணும். O-level விட ஆகவும் கஷ்டம் A-level. அதுக்காக நான் உங்களுக்கு பயம் காட்டலை. நீங்கள் A-level நீங்கள் என்ன செய்யணுமெண்டா மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். O-level போட்டி பரீட்சை இல்லை. நீங்கள் 9 எடுத்தால் உங்களுக்கும் 9 தான், உங்களோட ஃப்ரெண்ட் 9 எடுத்தால் அவருக்கும் 9 தான். ஆனால் A-levelங்கிற டைமில் A-level போட்டி பரீட்சை. போட்டி பரீட்சைன்னு சொன்னால் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 35 தான் மெடிசின் போகும்னு சொல்லி கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் 36வது ரேங்கில் 3 எடுத்தால் கூட உங்களுக்கு மெடிசின் கிடைக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வாரேன்னா, இது காம்படிஷன் கூடின பாடம், காம்படிஷன் கூடின டெஸ்ட் வழங்கிட்டா. அதால் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் O-level முடித்த உடனே உங்களுக்கு ஃபோன் வாங்கி தந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் சோசியல் மீடியாவிலலாம் ஆக்டிவாக இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி O-level எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வளமையான ப்ரொசீஜர் தெரியும் தானே. O-level முடிய ஒரு 4 மாதம் லீவ் வார, அதுக்கு பிறகு தான் நீங்கள் A-level படிக்க ஸ்டார்ட் பண்ணுற. அப்போ அந்த 4 மாதத்துக்குள்ளேயும் மேக்ஸிமம் ஃபன் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபன் எடுக்க போகிறேன். ஆனால் இப்போ கரண்ட்லி தெரியும் இந்த கொரோனா அடுத்தடுத்த பிரச்சனைகளால் ஸ்ரீலங்காவோட எஜுகேஷனில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த பழைய ப்ரொசீஜருக்கு வந்துட்டு அப்படின்னா வளமையாகவே O-level டிசம்பர் டைமில் நடக்கிற, A-level ஆகஸ்ட் டைமில் நடக்கிற அப்படி தானே. இப்போ உங்களுக்கெல்லாம் 2026 பேட்ச், அதாவது உங்களோட சீனியர் பேட்ச், அதே மாதிரி 2017 பேட்ச் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிற டைம் ஆகஸ்ட்டாக தானே இருக்க போகுது. அப்போ அதால் உங்களுக்கு அந்த பின்னுக்காகிற சான்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா உங்களுக்கு அந்த லீவ் எல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் சரியாக O-level முடிய அடுத்த கிழமையே உங்களுக்கு A-level ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா மெயினாக கன்சிஸ்டன்சி லெவலை மெயின்டைன் பண்ணணும். கன்சிஸ்டன்சி லெவல்னு சொன்னால் தொடர்ச்சியாக படிக்கணும். தொடர்ச்சியாக படிக்கணும்னு சொன்னால் விடிய குந்திட்டு இருந்து படிக்கிறல்ல. ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் படிக்கிற விஷயத்தை, நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் படிக்கிற விஷயத்தை அந்தந்த நாள்லேயே கவர் பண்ணிடணும். அதுலேயும் குறிப்பாக பாஸ் பேப்பர் விஷயங்களை செய்யணும். விளங்குதா? அதோட சேர்ந்து என்னென்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும், இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஒரு ஸ்ட்ரீமை சாய்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போட்டு நீங்களும் அந்த ஸ்ட்ரீமுக்கு போகிறல்ல. அப்படி நீங்கள் போவீங்களா இருந்தால் உங்களை விட மடத்தனமானால் யாருமே இல்லை. அதால் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா
உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ஃபீல்டை நீங்கள் சாய்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரீமை சாய்ஸ் பண்ணி போனீங்கன்னா நல்ல. இப்போ குறிப்பாக இப்போ A-level பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீம்ண்டா உங்களுக்கு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கும். அதே மாதிரி பயோ சயின்ஸ், அதில் ஃபிசிக்கல் சயின்ஸும் இருக்கும், பயோ சயின்ஸும் இருக்கும். அதோட டெக்னாலஜியும் இருக்கும். அதில் இடெக் அதே மாதிரி பிடெக்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நான் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம், A-level படிக்கிறேன்டா மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற விதத்தை கம்பேர் பண்ணுற டைமில் நீங்கள் கிளாஸ்ன்னு சொல்லி தான் நீங்கள் கூடியா போவீங்க. அதுலேயும் ப்ரைவேட் கிளாஸ் தான் போவீங்க. அப்போ நீங்கள் O-level வரைக்கும் நார்மலாகவே ஸ்கூலில் படிக்கிற ஆளாகவும் இருந்திக்கலாம், ப்ரைவேட் கிளாஸும் போயிருக்கலாம். ஆனால் A-levelங்கிற டைமில் கட்டாயம் ப்ரைவேட் கிளாஸ் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் ப்ரைவேட் கிளாஸ் போகாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்து பாஸ் ஆகிற ஆளாக இருந்தால் அது உங்களோட டேலண்ட். ஆனால் கம்பேர் பண்ணக்குள்ளே எப்படியும் ப்ரைவேட் கிளாஸ் ஒன்று போக தான் வேண்டி வரும். அதால் நீங்கள் இப்போ கிளாஸுக்கு போகிற டைமில் உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னார், அடுத்தது உங்களோட சீனியர் ரெக்கமெண்ட் பண்ணினாரு அப்படின்னு நீங்கள் கிளாஸுக்கு போகிறத விட அது எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டெக்னாலஜி ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த இடத்துல போனால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு, எந்த சேர்ட்ட கிளாஸுக்கு போனால் அந்த விஷயம் விளங்குதோ அந்த குறிப்பிட்ட கிளாஸுக்கு போனீங்கன்னா நல்ல. அதோட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ், அதாவது ஒரு சேரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல. அப்படின்னா நிறைய இடங்களுக்கு கிளாஸ் போகாமல், ஒரு உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸ் பாடத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு ஒரு இடத்த கிளாஸ் போனால் போதும். ஒரு பொலிட்டிக்கல் எடுத்தீங்கன்னு சொன்னால் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஒரு இடத்த கிளாஸ் போனால் போதும். நீங்கள் 2 இடத்த கிளாஸ் போனீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அங்கேயும் கிளாஸுக்கு போவீங்க, இங்கேயும் கிளாஸுக்கு போவீங்க. சிலபஸ் முடிக்கிறேன்னு சொல்லி போட்டு சில ஆக்கள் என்ன செய்வீங்கன்னா சீனியர் பட்ஜெட்டையும் கிளாஸ் போவீங்க. இப்படி ஃபுல்லாகவே கிளாஸ் போனால் என்ன செய்யமாண்டா நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் வராது. அந்த படித்து தாரத்தை கேட்கறதுக்கு தான் டைம் இருக்குமே தவிர நீங்கள் அதை விளங்கி எடுத்து செல்ஃபாக படித்து அதில் கேள்விகள் செய்கிறதுக்கு டைம் வராது. அதோட உங்களோட A-level எக்ஸாமுங்கிறது 2027 இருக்க போகுது. அது பார்த்துட்டு இருக்கிற டைம்லேயே பேத்திரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா ஒவ்வொரு நாளைக்கும் தார விஷயங்கள் அப்பப்போ படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னுக்கு லோட் ஆக மாட்டுச்சு. அதோட சிலாக்கள் யோசிப்பீங்க ரிசல்ட் வந்தது பிறகு படிப்போம்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் உங்களோட சிச்சுவேஷன் மீன் நீங்கள் 8 எடுப்பீங்க, 9 எடுப்பீங்க, உங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஏழும், எனக்கு மெட்ஸ் நல்லாவே பெர்ஃபெக்டாக ஏழும். இப்போ மெட்ஸ் நல்லாவே பெர்ஃபெக்டாக ஏழுமெண்டா நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமோ ஈவன் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமோ இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் அக்கௌண்டிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட பாடத்தை எடுக்க இயலும் வழங்க. அப்படின்னா காமர்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் சூஸ் பண்ண இயலும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு லோயர் ஆகணும் இல்லாட்டி அது ரிலேட்டிவான இடத்துக்கு தான் நீங்கள் போகணும்னு சொன்னால் நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ண இயலும். என்ன விஷயம்னு சொன்னால் பேரண்ட்ஸ் செல்றாக அதே மாதிரி மத்தாக்கள் செல்றாகன்னு சொல்லி உங்களோட லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணாமல் அதை ஒரு டிசிஷன் ஆடுங்க. டிசிஷன் மீன் ஆப்ஷன் ஆடுங்க. ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செல்றான்னு சொன்னால் அதை கேளுங்க. பட் உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட சிச்சுவேஷன், நமக்கு எந்த ஸ்ட்ரீம் நல்லம், எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லம், நமக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குமோ அந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லம். அதோட மெயினாக இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. அந்த சோசியல் மீடியாவை விட்டு நீங்கள் மேக்ஸிமம் தூரமாகினீங்கன்னா நல்ல. அப்படின்னா இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறது, டிக்டாக் வீடியோ செய்கிறது, இப்படியான விஷயங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்ல. அதோட நீங்கள் இப்போ ஒரு டீனேஜ் கட்டத்தில் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் செய்கிறதான் சரி மாதிரி வழங்கும். என்ன விஷயமா இருந்தாலும் வீட்டையும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி உங்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் செய்கிறது தான் சரி என்ன மாதிரி இருக்கும். எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா நீங்கள் செய்கிறது பிள்ளைங்கிறது ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர்ந்ததுக்கு பிறகு தான் அந்த மிஸ்டேக் வழங்கும். அதால் மேக்ஸிமம் இந்த தேவையில்லாத விஷயங்கள், இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிறது, இந்த கேர்ள்ஸ் ரிலேட்டிவான பிரச்சனைகள், அதோட இந்த சோசியல் மீடியாவில் இருந்து நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறது, இப்படியான விஷயங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இறைவனோட தொடர்பில் இருந்து நீங்கள் கிளாஸை நீங்கள் என்ன செய்யணும்னா யூஸ்வலாக கிளாஸுக்கு போயிட்டே இருக்கணும். அப்படி என்ன நீங்கள் கிளாஸை கட் பண்ணி போனீங்கன்னா A-level இருக்கிற பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஒரு கிளாஸ் போக மாட்டீங்கன்னா அடுத்த கிளாஸுக்கு போனீங்கன்னா அதை விளங்கி எடுக்கிறது கஷ்டம். அடுத்து நீங்கள் டேர்முக்கு படிப்பீங்க, O-level டைமில் டேர்முக்கு படிப்பீங்க. A-levelக்கெல்லாம் டேர்முக்கு படிக்க போனீங்கன்னா டேர்மே ஒரு பெரிய ஒரு கூட சிலபஸுக்கு வந்து நிற்கும். அதால் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் படிக்கணும். அடுத்தது நீங்கள் நைட் டைமில் படிக்கலாம், இல்லாட்டி ஏர்லி மார்னிங் படிக்கலாம். அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. அதோட நான் இப்போ உங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்ட்ரீம் சாய்ஸ் பண்ணுறது அடுத்த ஆள்கிட்ட நீங்கள் சில ஒப்பீனியனை கேளுங்க, பட் டிசைட் பண்ணுறது நீங்கள் அறிக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் A-levelக்கு இறங்கிட்டீங்க, அப்போ நிறைய செலவழிக்கணும், அதே மாதிரி நிறைய தியாகங்களும் செய்ய வேண்டி வரும். குறிப்பாக பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபன் பண்ணிட்டு படிப்போம்னு சொல்லி இருந்தீங்கண்டா, லைக் ஒரு ஆல்ரவுண்டராக இருப்போம்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள்
என்ன விளையாட போகிறீங்க, அதே மாதிரி ஒரு தியேட்டர் போகிறீங்க, அதே மாதிரி படிக்கிங்க, அதே மாதிரி ஃபன் பண்ணுறீங்க, எல்லாமே இருக்குமென்னு சொன்னால் எல்லாம் அறகுறையாக தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிற விஷயத்தை பார்த்துட்டு அடுத்த ஆப்ஷன் மற்ற விஷயங்களுக்கு போனால் நல்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ யூனிவர்சிட்டி லைஃப்ங்கிறதும் ஏலவலை விட கம்பேர் பண்ணக்குள்ள நிறைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொண்டு வரும். அப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி போகணும்னு சொல்லி இருந்தால் ஏலவலில் டாப் ஸ்கோர் எடுக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னால் நீங்கள் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக என்னன்னு சொன்னால் நைட் டைம் முழிச்சிட்டு இருந்து படிக்கிறது, நிறைய இடத்துல கிளாஸுக்கு போகிறது. அடுத்தது நம்ம மெயின் அடிக்கடி செல்கிற விஷயம்தான் இந்த கேர்ள்ஸ் ரிலேட்டிவானா கேர்ள்ஸ் பாய்ஸ் ரிலேட்டிவாக அந்த லவ் கத்திரிக்காய் அதுகளை எல்லாம் ஒரு பக்கம் வச்சு போட்டு உங்களோட லைஃபுக்கு ஏற்ற, அதாவது உங்களோட கெரியரை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு டெவலப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலும். ஏன்னா உங்களோட பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டத்துக்கு மத்தியில் உங்களுக்காக என்ன செய்கிறான்னு சொன்னால் நிறைய தியாகம் செஞ்சு நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக அவங்களோட டைமை எல்லாம் உங்களுக்காக கொடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக இழந்து நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. ஸோ கட்டாயம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக சரி நீங்கள் படிக்கணும். அதோட இறைவன் உங்களுக்கு கல்வியை தந்திருக்கான், அடிக்கடி செல்றது தான். ஸோ அந்த கல்வியை வச்சு நீங்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்க இயலும். உங்களுக்கு காசு வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த காசு எடுக்கலாம். உங்களை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறான்னு சொன்னால் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட காலடியை தேடி வருவாங்க. அதால் அந்த படிப்பை வச்சு எல்லா விஷயங்களையும் சாதிக்க இயலும். ஸோ இறைவன் படிப்பை தந்திருக்கான். அப்போ கட்டாயம் நீங்கள் எந்த ஸ்ட்ரீமை சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் உருப்படியாக டிசைட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னா என்னது, ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் படிங்க. நிறைய இடத்துக்கு நீங்கள் கிளாஸ் போகிறத குறைங்க. அதோட ஃபன்னை எல்லாம் மேக்ஸிமம் குறைச்சி உங்களோட கெரியரை நீங்கள் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் மற்ற விஷயங்களுக்கு போனீங்கன்னா எல்லாம். அதோட இந்த நைட் டைம் முழிச்சிட்டு இருந்து படிக்கிறத விட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏர்லி மார்னிங் படிக்கிறதோ இல்லாட்டி கொஞ்சம் தூங்குறதுக்கு முதல் படிக்கிறதோ நல்லா இருக்கணும். அடுத்தது நீங்கள் நிறைய விஷயங்களில் ஈடுபாடாக இருந்தாலும் கூட மெயினாக உங்களோட படிப்பை நீங்கள் படிக்கிற டைமில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லா. அப்படி இல்லாமல் நீங்கள் படிக்கிங்க ஃபன் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தால் உங்களோட மூட் ஸ்விங் ஆகும். அப்படி ஸ்விங் ஆகினுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே படிப்பெல்லாம் மறந்துடும். அதால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட வேண்டி வரும். யூனிவர்சிட்டி போனாலும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியான்னு வரும். ஆனால் கம்பேர் பண்ணக்குள்ள நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். கம்பேர் பண்ணக்குள்ள நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்னா படிக்கிற வயசு. ஸோ இந்த 2 வருஷம் 3 வருஷம் ஒழுங்காக பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கன்சிஸ்டன்சி லெவலில் மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் தார விஷயங்களை படிச்சுட்டு பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி போவீங்களா இருந்தால் ஃபெஸ்ட் செய்யலை முடிக்க இயலும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபன் பண்ணிவிட்டு இல்லாட்டி ரிசல்ட் வந்து எப்போ படிப்போம் இல்லாட்டி ஸ்ட்ரீம் மாதிரி விளையாடிட்டு இல்லாட்டி ஒழுங்காக படிக்கலன்னு சொல்லி நீங்கள் இருந்தால் திருப்பி இன்னொரு செய்ய வேண்டி வரும். ஃபெஸ்ட் செகண்ட் இல்லாமல் செகண்ட் தேர்ட் செகண்ட் ஒவ்வொரு வருஷம் போகும். ஒவ்வொரு வருஷம் போகுதுன்னா ஒவ்வொரு வயசு போகுது. அப்போ உங்களோட லைஃப்பில் செட்டில் ஆகிற டைம் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கிழவனாக போய்த்துருவீங்க. அப்போ அதுக்கு பிறகு அனுபவிக்கிற வயசில் அனுபவிக்க இயலும். அப்போ காலம் போக போக நீங்கள் காலத்தை வீணடிக்க போடா. அப்போ சரியான டைமுக்குள்ளே சரியான விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் இப்போ இருந்தே உருப்படியாக பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் ஒன்று பண்ணி நீங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பிளான் பண்ணுறீங்க. ஸோ இந்த 2 வருஷம் இல்லாட்டி 2.5 வருஷம் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸாம் 2027 ஆகஸ்ட் இருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணுங்கள். உங்களோட சப்ஜெக்டை சரியாக சூஸ் பண்ணுங்கள். உங்களோட கிளாஸை ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சரியாக செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த A level பெருசாக ஹார்டாக இருக்க மாட்டுச்சு, ஈஸியாக இருக்கும். கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் இப்போ இருந்தே ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா லைஃப்பில் பின்னுக்கு நல்லா இருக்கலாம். இல்லாமல் நீங்கள் இப்போயே ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அறகுறையாக தான் இருக்கும். கடைசியில் லைஃப்லேயும் பின்னுக்கும் நிறைய கஷ்டப்பட வேண்டி வரும். அதால் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா பின்னுக்கு நல்லா இருக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இதில் நாங்கள் A level 2027 பெட்சுக்குரிய சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் எடுக்க இயலும். சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் இருந்திருக்கும், அதை நீங்கள் அவாய்ட் பண்ண இயலும். அதோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அது ரிலேட்டிவான விஷயங்களையும் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணினா என்னென்ன விஷயங்கள் வரும், அடுத்தது கோர்ஸ் ரிலேட்டிவான விஷயங்கள், யூனிவர்சிட்டி ரிலேட்டிவான விஷயங்கள், படிக்கிற மெத்தட்ஸ், அடுத்தது எந்தெந்த பாடங்கள் கஷ்டமாக இருக்கும், எந்தெந்த பாடம் ஜட் ஸ்கோருக்குரிய பாடமாக இருக்கும், ஜட் ஸ்கோர் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி டிகிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், A level எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், பேப்பர் பேட்டர்ன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் புதுசாக இருக்கோ தெரியாமல் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் போடுவோம். கட்டாயம் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி தேவையான ஆட்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.